அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரசு உத்தியோகம் பார்ப்பதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அதனோட கிரக அமைப்பு கிரக சேர்க்கை எப்படி இருக்கும், அப்படி ஜாதக அமைப்பு இருந்துட்டா உறுதியாக கிடைக்குமா, அப்போ இருந்தும் கிடைக்காம போனதுக்கு என்ன அர்த்தம், என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எல்லா கேட்டகரி ரீதியான அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு விதத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒன்று மரபணு ஜோதிட முறையில், இன்னொன்று பாரம்பரிய ஜோதிட முறையில். இதில் மரபணு ஜோதிட முறையில் முதல்ல பார்த்துருவோம். உங்கள் 6 மற்றும் 10ஆம் இடத்தோட ராகுவோட கர்மப்பதிவு இருந்தது அப்படின்னா நீங்கள் அரசு வேலை பார்ப்பதற்கு தகுதியான நபர்கள். அதோட லக்னம் லக்னாதிபதி சந்திரனும் ராகுவோட கர்மப்பதிவு வாங்கியிருந்தது அப்படின்னா இன்னும் ஆடட் அட்வான்டேஜஸ். ஸோ லக்னம் லக்னாதிபதி சந்திரன் 6 மற்றும் 10ஆம் இடங்கள் ராகுவின் கர்மப்பதிவு வாங்குது அப்படின்னா மரபணு ஜோதிட முறைப்படி நீங்க அரசு உத்தியோகம் பார்ப்பதற்கு தகுதியான நபர் அப்படின்றத சொல்ல முடியும். அது என்ன ராகுவோட கர்மப்பதிவு அப்படின்னா 6 மற்றும் 10ஆம் அதிபதிகள் பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரத்துல இருக்கிறது. 6 மற்றும் 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது, 9ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது, குருவோட சேர்ந்து இருக்கிறது, குருவின் பார்வையில் இருக்கிறது, தனுசு வீட்டுல 6 மற்றும் 10ஆம் அதிபதிகள் இருக்கிறது, லக்னம் லக்னாதிபதி சந்திரன் முன்னாடி சொன்ன பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரத்துல இருக்கிறது அல்லது குருவோட சேர்ந்து இருக்கிறது. இப்படியான அமைப்புகள்ல 1, 2 அல்லது 3 அதிகமா இருந்தது அப்படின்னா உங்க ஜாதகம் அரசு வேலைக்கான ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பாரம்பரிய முறைப்படி அரசு உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ராஜ கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு, அதோட சனி, இந்த 4 கிரகங்கள் 1, 5, 7, 9, 10, 11 இந்த பாவங்களோட சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடத்துது அப்படின்னா அவங்களுக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா 9, 10, 11ஆம் இடத்தோட தசாபுத்தி நீண்ட காலத்துக்கு வலிமையாகி நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ராஜ கிரகங்கள் பாதிக்கப்படாம வலிமையாகி தசாபுத்தி நடக்கணும். இப்படியான கிரகமைப்பு இருந்தது அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி நீங்க அரசு வேலை பார்ப்பதற்கு தகுதியான நபர் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இது எல்லா கேட்டகரிக்குமான ஜாதக அமைப்பு நான் சொல்றது. அது டிஎன்பிஎஸ்சி இருக்கலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி, ஃபாரஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், ஃபுட் சேஃப்டி, ஃபிஷரி, ரேஷன், இப்படி எல்லா கேட்டகரியிலுமே கலந்துதான் நான் சொல்லியிருக்கிறது. இப்போ நம்ம சொன்ன முறைகளில் ஏதோ 1, 2 அல்லது 3 கிரக அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா நீங்களும் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே பேசிக்கான அமைப்பு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான முழு பெர்ஃபெக்டான கவர்மெண்ட் ஜாபுக்கான ஜாதகமாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தும் அவருக்கு அந்த ஜாபு கிடைக்கல, கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா, ஒரு கிரக அமைப்பு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு அப்படின்னா அது அந்த விஷயத்த, அந்த செயலை, அந்த வேலையை, அந்த தொழிலை பண்றதுக்கான அடிப்படை தகுதி, விருப்பம், எண்ணம், முயற்சி, செயல்கள் செய்யறதுக்கான அடிப்படை அமைப்பு மட்டுமே. அமைப்பு இருக்கிறதுனாலயே அந்த வேலையை அவரு செஞ்சுதான் ஆவாரு அப்படின்றது யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. ஸோ இப்படியான கிரக அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நீங்க உறுதியா கவர்மெண்ட் ஜாப் தான் போவீங்க அப்படிங்கிறத அடிச்சு 100% யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நீங்க எவ்வளவு பெரிய ஜோதிடத்தை வேணாலும் பாத்துக்குங்க, எவ்வளவு சிறந்த ஜோதிடர் வேணாலும் பாத்துக்குங்க, அவரு 100% நீங்க கவர்மெண்ட் ஜாப் தான் போவீங்க அப்படிங்கறத உறுதியா அடிச்சு சொல்லவே முடியாது. அப்படி ஒருத்தருக்கு சொல்லலாம், 2 பேருக்கு சொல்லலாம், 10 பேருக்கு சொல்லலாம். ஆனா 100 பேர் வந்தாங்க அப்படின்னா 100 பேருக்கும் நீங்க கவர்மெண்ட் ஜாப் தான் போவீங்க அப்படிங்கறத யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? சிறந்த ஜோசியர் தானே, சிறந்த அனுபவம் தானே, ஏன் உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே தகுதிகள் மட்டுமே. தகுதி இருக்கு அப்படின்னா அதோட முயற்சியும் தகுந்த சூழலும் அமையும் போது மட்டுமே அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போறாங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதினாலோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாலோ உங்க ரிப்போர்ட், உங்க அந்த ஆன்சர் ஷீட் அதையெல்லாம் பார்க்கும்போது செலக்ட் ஆகுறதுக்கு பாசிபிளான ஒரு சூழ்நிலையை இந்த கிரக அமைப்புகள் உருவாக்கி தரும். உங்களை மாதிரி நிறைய தகுதியான சரியான மார்க் எடுத்த, சரியான ஆன்சர் கொடுக்கிற, சரியான நாலேஜ் உள்ள நபர்கள் அதே ஜாபுக்கு, அதே கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான கிரக அமைப்பு இல்லாம
ரொம்ப வலிமை குறைந்த ஜாதக அமைப்பா இருந்து உங்களுக்கு வலிமை அதிகமான ஜாதக அமைப்பா இருந்தா அப்போ அவங்களோட உங்களோட அப்ளிகேஷனை உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்துமே தவிர உறுதியா வேலைக்கு உத்தரவாதம் தராது. சம்பவத்துக்கு எந்த கிரக அமைப்பும் உத்தரவாதம் தராது. சாதகமான சூழலை மட்டுமே உருவாக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த அமைப்பெல்லாம் இருந்தா கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாதா அப்படின்னா, இந்த அமைப்பு இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்ல எப்படி செயல்படுவாங்களோ, எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்களோ, எப்படி வேலை வாங்குவாங்களோ, எவ்வளவு மரியாதை, மதிப்பு, உயர்ந்த சம்பளம், கௌரவம் எல்லாம் கிடைக்குமோ அதே விஷயங்கள் எல்லாத்தையும், அதே செயல்கள், அதே நடைமுறைகள் எல்லாத்தையும் பிரைவேட் ஜாப்ல அல்லது தொழில்ல அவங்க பண்ணுவாங்க. ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, ஒரு சிறந்த பிசினஸ் பண்ணுவாங்க, நிறைய நல்ல காரியம் பண்ணுவாங்க, ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வேலைய, ஒரு தொழிலை அவங்க பண்ணுவாங்க. சோ அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான ஜாதக அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா நீங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதே அளவு மரியாதை, அதே அளவு செயல்பாடு, அதே அளவு சம்பளம், அங்கீகாரம் உடைய பிரைவேட் ஜாபையோ தொழிலையும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. அரசு உத்தியோகத்திற்கு 1 ட்ரை 2 ட்ரை 3 ட்ரை கொடுக்கலாம். ஆனா அதை நம்பிக்கிட்டே பல வருடங்களுக்கு படிச்சுக்கிட்டு, பல வருடங்களுக்கு தேவையில்லாம முயற்சி பண்ணிக்கிட்டு காலத்தை, நேரத்தை, பணத்தை, வயதை விரயம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்படி நிறைய பேர் நிறைய விரயம் பண்ணிருக்காங்க. சோ உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாபுக்கான எலிஜிபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதுலயும் கேட்டகரைஸ் பண்ணி என்ன மாதிரியான ஜாபுக்கு எலிஜிபிள், ஒரு பியூனா போறதா, அல்லது எந்த துறையில, ஒரு கலெக்டர் ஆபீஸ்லயா, தாசில்தார் ஆபீஸ்லயா, அல்லது ஒரு விஏஓ, பஞ்சாயத்து ஆபீஸ், கார்பரேஷனு, ஃபுட் சேஃப்டி, பால்வளத்துறை, இப்படி எந்த கேட்டகரியில நான் போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதையும் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த துறையில அந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முயற்சி பண்ணலாம். ஜாதக அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதையே நம்பிக்கிட்டு பல வருடங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கறது அட்வைஸ். அப்படி உங்களுக்கு ஆழ்ந்த விருப்பம் இருக்கு அப்படின்னா பார்ட் டைமா முயற்சி பண்ணுங்க. வேற ஒரு தொழிலோ, வேற ஒரு ஒர்க்கோ, வேற ஒரு செயல்பாடுல இருந்துகிட்டு பார்ட் டைமா நீண்ட நாட்களுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லது குறிப்பிட்ட வருடங்கள் ஒதுக்கி அந்த வருடங்கள்ல முழு கான்சென்ட்ரேஷனோட படிச்சு முயற்சி பண்ணி பாருங்க. கிடைக்கலன்னா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறதுதான் சிறந்த முடிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனை, தொழிலை, உங்க வேலையை, உங்க அரசு உத்தியோகத்தை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இது மாதிரி ஒவ்வொரு கிரக அமைப்பும், ஒவ்வொரு பாவமும் எப்படி செயல்படும், பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதை எப்படி கொண்டு போகலாம், அதுல இருக்க பாசிபிலிட்டி என்ன, அதை லைஃப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற டீடைல்டு ஆடியோ ரெக்கார்டட் உங்க ஜாதகத்துக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதுவும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வேற ஒரு டாபிக் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.